Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆபீஸ்ல இல்ல ஆபீஸ் மீட்டிங்ல பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு 30 வார்த்தைகள் பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் நம்ம ஆபீஸ்ல வர்க் பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட லாங்குவேஜ் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கும். அதே மாதிரி கேட்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸில் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரஸ். நியூமரஸ் அப்படின்னா நிறையா ஒரு விஷயம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நியூமரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பாண்ட், பதிலளித்தல். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொசீட், ஏதாவது ஒன்று ஓகே நீ செய், இதை வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுதல். அக்ரி, ஒத்துக்கொள்ளுதல். நெக்ஸ்ட் ஒன் அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்டல். நெக்ஸ்ட் ஒன் ஹேஸ்ட். ஹேஸ்ட் அப்படின்னா வேகமாக ஒரு விஷயத்தை செய்தல் அப்படின்றத வந்து ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேகமாக செய்யாதீங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் பி இன் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் கொலாப்ஸ். கொலாப்ஸ் அப்படின்றது வந்து சரிந்து விழுதல், அதை தான் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து ஒரு இப்போ பில்டிங் எல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா டோட்டலி கொலாப்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஷேர்ஸில் கூட சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனியோட ஷேர்ஸ் இறங்கிருச்சு அப்படின்னா அதை கொலாப்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்சர்வ். அப்சர்வ் அப்படின்றது உன்னிப்பாக கவனித்தல். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கவனிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெக்வயர், நம்மளுடைய தேவை. தேவைன்னு சொல்றதுக்கு நீட் அப்படின்றதுக்கு பதிலாக ரெக்வயர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் குவிட். குவிட்னா வேலையை விட்டு போகிறதையும் குவிட்டுன்னு சொல்லலாம். இல்லை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதையும் நிப்பாட்டுன்னு சொல்றதுக்கும் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபார்ம், தெரியப்படுத்துதல். நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆரம்பித்தல். நம்ம வந்து பிகின் சொல்லுவோம். ஸோ பிகின் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அஃபிஷியலாக பேசும்போது கமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபீட்பேக். ஃபீட்பேக் அப்படின்றது வந்து அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன, இதை பற்றின உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய விமர்சனம் என்ன, எல்லாத்துக்கும் வந்து ஃபீட்பேக் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து நம்ம ஒர்க் பிளேஸில் இது அடிக்கடி தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் வேரியஸ். வேரியஸ் அப்படின்னா நிறையா விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வேரியஸ் அப்படின்னா வி ஹாவ் வேரியஸ் பிளான், வி ஹாவ் வேரியஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேரியஸ் அப்படின்னா விதவிதமாக நிறையா இருக்குன்னு சொல்கிறத வேரியஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறையா இருக்குன்னு சொல்கிறத நியூமரஸ், விதவிதமாக இருக்குன்னா அது வேரியஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ், கலந்துரையாடல். இதை பற்றி நம்ம கலந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த டிஸ்கஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடாது. வில் டிஸ்கஸ் தட் அப்படி தான் சொல்லணுமே தவிர வில் டிஸ்கஸ் அபவுட் தட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ரிசீவ், பெற்றுக்கொள்ளுதல். நெக்ஸ்ட் ஒன் கான்டாக்ட், தொடர்பு கொள்ளுதல். யாரையாவது அவங்க கிட்ட நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் கான்டாக்ட் தெம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவைட். ப்ரொவைட் அப்படின்னா கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொன்னோன்னா கிவ் சம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லாமல் ப்ரொவைட் சம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐட்டினரரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ராவல் பிளான். நம்ம அடிக்கடி வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் இருந்தால் அவங்க நிறைய வெளியூர்களுக்கெல்லாம் போவாங்க. ஸோ ட்ராவல் பிளான் என்ன அப்படிலாம் கேட்காம ஐட்டினரரி அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன் அப்படின்னா தெளிவுபடுத்துதல். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனா தெளிவாக சொல்லு. நெக்ஸ்ட் ஒன் எலாபரேட். எலாபரேட் அப்படின்னா விரிவாக சொல்லு. அது ஒரு விஷயத்தை பற்றி நல்லா விரிவுபடுத்தி சொல்லனா எலாபரேட். நெக்ஸ்ட் ஒன் ரிசால்வ். ரிசால்வ்னா அதை வந்து சரிப்படுத்துதல். ஒரு பிரச்சனை இருக்குன்னா தட் ரிசால்வ் இட் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லாமல் ரிசால்வ் த ப்ராப்ளம், ரிசால்வ் த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கட் காஸ்ட். கட் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா செலவை கம்மி பண்ணு. நெக்ஸ்ட் ஒன் ரெம்யூனரேஷன். ஸோ ரெம்யூனரேஷன் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சேலரி, நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிறத தான் ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ரெம்யூனரேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் இப்போ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பற்றி நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது ரெம்யூனரேஷன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் மை சேலரி அப்படின்னு கேட்காம வாட் இஸ் த ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சேலஞ்ச். ஸோ சேலஞ்சஸ் அப்படின்றது என்னன்னா டிஃபிகல்ட்டிஸ். ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்கெடியூல். ஸ்கெடியூல்ன்றது பிளான் தான். நமக்கு மீட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னா வாங்குதல். ஸோ பை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்ன்றது வாங்கினதுக்கு பில்லு கொடுப்பாங்க, நம்ம பில்லுன்னு சொல்லுவோம். ஸோ பில்லுன்றதையே இன்னும் கொஞ்சம் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜில் சொல்கிறோம் அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது நிறைய பேரோட விருப்பம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் எப்படி பேசணும், ஆஃபீஸில் இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.